வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது சுமார் 2,24,19,359 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அரிசி, சர்க்கரை, பருப்புகள், பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பல நாட்களாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்த மக்களுக்கு நாளை நல்ல செய்தி வருகிறது. கடந்த 2 மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். அதேபோல் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தார்கள். அவர்கள் நாளை மறுநாள் முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும். தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்ட புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி இந்த வாரம் முதல் தொடங்குகிறது. இதன் காரணமாக 2,24,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மிக முக்கியமாக மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டுமானால் அவர்கள் கண்டிப்பாக குடும்ப அட்டை வாங்க வேண்டும். இதேபோல் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் கர்ப்பிணி உதவித்தொகை திட்டத்தின் பலனை பெற குடும்ப அட்டை மிக அத்தியாவசியமானது. இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதால் புதிய கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு வழக்கத்தை விட மிக அதிகமானது. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும் மாமியார், மருமகள் இருவரும் மகளிர் உரிமை தொகையை பெற வேண்டும் என்பதற்காக ஒரே வீட்டில் இருந்தாலும் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். ஜூன் 5ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளது. ஜூன் 5ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்க எளிதாக விண்ணப்பிக்கலாம். அதேபோல் நாளை மறுநாள் முதல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டு தடையின்றி வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகளை பெற tnpds.gov.in என்ற இணையதளம் மூலம் நேரடியாக இனி விண்ணப்பம் செய்யலாம் அல்லது இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்கம் போன்ற அத்தனை சேவைகளையும் நாளை மறுநாள் முதல், அதாவது ஜூன் 5ஆம் தேதி முதல் மேற்கொள்ளலாம். ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை குறித்து விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுக்க வாய்ப்புள்ளது.